welcome back to our channel. I hope everyone is doing good and we are doing good. And in yesterday's video, we saw a book where a mom, she killed off her own children because she had excessive or crazy love towards her husband. And அதை வந்து என்ன சொன்னாலும் நம்மளால வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. And yeah, and in today's video, we are going to see a movie where mom, she kills off almost everybody in the plane to save her own child or her son. ஸோ அவங்களோட பையனை காப்பாற்றணுன்றக்காக ஒரு பிளேன்ல இருக்க எல்லாருமே வந்து ஒரு அம்மா வந்து எப்படி கொலை பண்றாங்க, எப்படி வந்து சேவ் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இந்த மூவில வந்து பார்க்க போறோம். ஸோ இதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் வி கெட் டு see the plot and everything, I'd like to ask a question. I'd like to say one thing. And the question is that, do you believe in God or mythology, இல்லாட்டி vampires, love இதெல்லாம் வந்து பிலீவ் பண்றீங்களா? இந்த invisible things இதெல்லாத்தையும் வந்து பிலீவ் பண்றீங்களா? ஸோ இதான் வந்து என்னோட கொஸ்டின். And the thing I want to ask is that, I want to say that I don't want to give many spoilers, man, because this movie is an incredible movie, and everybody should watch it, must watch it at least once in their life. இது வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு கேட்ச் வந்து உங்களோட லைஃப் வந்து இந்த மூவியை வந்து பார்க்கணும். பிகாஸ் இந்த மூவி வந்து ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு இதையும் லைக் அந்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்த நேமா இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ்க்கு இருக்க நேமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து யோசிச்சு செதுக்கின மூவி தான் வந்து இந்த மூவி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போற மூவி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மெனி ஸ்பாய்லர்ஸ் டு ஸ்பாயில் த ஃபன். Let's just see the plot now. இந்த மூவியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரெட் ஸ்கை. இந்த மூவி வந்து ஒரு ஜெர்மன் மூவி அண்ட் இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் த இயர் 2021. 2022ல நான் இந்த மூவியை பார்த்தேன். 2024ல இது ரிவ்யூ பண்றேன். இது வந்து ஒரு ஜெர்மன் மூவி. இந்த மூவியோட ப்ரொட்டாகனிஸ்டோட நேம் வந்து நாட்ஜா, NADJ. நாட்ஜா அப்படின்னா நாட்ஜா மீன்ஸ் ஹோப். ஹோப் அதான் வந்து நாட்ஜாவோட நேமோட மீன். ஸோ நம்ம நாட்ஜான்ற கேரக்டருக்கு வந்து பிளட் கேன்சர் வந்து இருக்கும். ஸோ இவங்களோட பிளட் கேன்சருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்காக இங்கே ஜெர்மனிலேருந்து நியூயார்க்கு போகிற மாதிரி வந்து இருக்கும். நாட்ஜாவுக்கு வந்து எப்படி சொல்றது, எப்படி இந்த பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பிளட் கேன்சர்ல நார்மலாவே இது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால் வந்து இதுவாகி லாஸ்ட் வந்து பால் ஹெட்டோட இருப்பாங்க. ஸோ இவளை வந்து பால் ஹெட்டோட விக் மாட்டிட்டு தான் வந்திருப்பா. ஸோ இங்கே ஜெர்மன்ல இருந்து நியூயார்க்கு வந்து ஃப்ளைட்ல வந்து இவங்க போற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க நாட்ஜாக்கு வந்து அவங்களோட சன் வந்து எலியாஸ் வந்து இருப்பாங்க. ஸோ எலியாஸ் ஹீஸ் அரௌண்ட் தி ஏஜ் 8 or 9 அந்த மாதிரி ஏஜ்ல வந்து அவன் வந்திருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க ஜெர்மன்ல இருந்து நியூயார்க் போற மாதிரி இருக்கும். இங்க போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபிளைட்ல ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம எலியாஸ்ன்ற கேரக்டர் வந்து ஒரு சயின்டிஸ்ட வந்து மீட் பண்ணுவான். ஸோ இந்த சயின்டிஸ்டும் இவனும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபிளைட்லலாம் வந்து போறானுங்க. ஸோ நம்ம அதையே சொன்ன மாதிரி இந்த மூவில வந்து நிறைய this movie, man, everyone should watch it. Please go and watch it. நான் வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுக்க முடியல, ஜஸ்ட் நான் மேலோட்டமா என்ன இது அப்படின்னு மட்டும் வந்து சொல்றேன். ஸோ இங்க வந்து ஃபிளைட்ல வந்து போறானுங்க. போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்றானுங்க. ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து இந்த ஃபிளைட் வந்து அந்த ஃபிளைட்லாம் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹைஜாக் பண்றானுங்க. இது எல்லாத்துக்கும் இந்த ஹைஜாக்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இது எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கப்போ, லைக் அந்த ஃபிளைட்ல ஒரு நார்மல் கண்டிஷன்ல இருக்கப்போ, நம்ம ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அவளோட ஜேர்னல்ல வந்து எழுதிட்டு இருக்கா. லைக் ஷீ மெட்டிகுலஸ்லி ரைட்ஸ் எவ்ரிதிங் இன் ஹர் ஜேர்னல். லைக் எல்லாத்தையுமே வந்து அவளோட ஜேர்னல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணுவா. அதோட ஒரு சில கிளிம்ஸ் வந்து அந்த இதுல வந்து காட்டுவானுங்க. அதே மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து அது எப்படி சொல்றது, நம்ம புக்ஸ் இதுலலாம் வந்து சாக்லேட் ரேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து வைப்போம். சாக்லேட் ரேப்பர்ஸ் இல்லைனா கிஃப்ட் ரேப்பர்ஸ்
நான் வந்து அந்த மாதிரி புக்ஸ்குள்ளே வந்து வைப்பேன். புக்ஸ் இல்லைன்னா என்னோட ஜேர்னல்குள்ளே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து எனக்கு சாக்லேட் ரேப்பர்ஸ் வந்து சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ரேப்பர்ஸ் வந்து வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இவன் வந்து அவளோட ஃபேமிலி ஃபோட்டோ வந்து அவளோட ஜேர்னலில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஜேர்னல் வந்து இப்படி இருக்கப்போ அவளோட பாஸ்ட்டுக்கு வந்து அவளோட பையன் வந்து குட்டி பையனா கை குழந்தையா இருந்த அந்த பீரியட்க்கு வந்து போகும். ஸோ அவள் வந்து எப்படி அவளோட ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக வந்து இருந்தா, அவளோட அந்த மொமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஹாப்பி அண்ட் நார்மலாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த குட்டி இது வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்துதான் வந்து இவங்க வந்து இந்த ஹைஜாக் பண்ணுவானுங்க. அண்ட் இந்த ஹைஜாக் பண்ண குரூப் வந்து ஒரே ஒரு இது மட்டும் டிமாண்ட் பண்ணுவானுங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட வந்து, ஜஸ்ட் அமைதியாக வந்து வாய மூடிட்டுருங்க, நசன்ட்டு இது பண்ணாமல் இருங்க, எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து இந்த என்டையர் பிளேன்லையுமே வந்து பாம்பு செட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து செத்துருவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க இது பண்ணுவாங்க. பிகாஸ் ஜெர்மன்ட்டு வந்து எங்களுக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் இது பண்ணுவோம், அது ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து உங்களை விட்டுருவோம் அப்படின்னு வந்து இது பண்ணிப்பாங்க. பட் நார்மலாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணால் ஃப்ரீக் அவுட் ஆகும்ல. ஸோ அதனால ஃப்ரீக் அவுட் ஆகி ஒரு 2-3 பேர் வந்து நாய்ஸ் மேக் பண்ணுவானுங்க. இதுல அவங்க கடுப்பாயி இதுல வந்து ஒரு சைக்காட்டிக் பிட்ச் ஒருத்தன் வந்துருப்பான் 8 பால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8 பால் கேரக்டரால தான் நீ என்டையர் அந்த கேரக்டர் இல்லைன்னா அந்த மூவில வந்து இது வந்து ஆக்சுவலா ஒரு சேட் எண்டிங். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சேட் எண்டிங். அவன் இல்லாட்டி அந்த சேட் எண்டிங்கே வந்து இருந்திருக்காது, அவன் இல்லாட்டி இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன வந்து ஆன்டகனிஸ்டா யா ஸோ ஹீ இஸ் அ பிட்ச் யா. ஸோ இந்த 8 பால்ன்ற கேரக்டர் வந்து இந்த பேசஞ்சர் வந்து கொண்டுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே இது வந்து சேஃப் கிடையாது சொல்லிட்டு நம்ம நாட்ஜா அண்ட் இவனோட சன் இவங்க 2 பேரும் வந்து ஒரு சேஃபான பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் ஃப்ளைட்டில் வந்து பார்ப்பானுங்க. ஸோ இவங்க இப்படி போகிறப்பதான் வந்து இப்படி எந்திரிக்கிறப்பதான் இந்த 8 பால் வந்து இவளை வந்து ஷூட் பண்ணிடுறோம். நம்ம நாட்ஜா கேரக்டர் நம்ம இந்த மதர் கேரக்டர் வந்து ஷூட் பண்ணிடுறோம். ஸோ த திங் இஸ் லைக் எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து வேம்பயர் பத்தி வந்து எல்லாருக்கும் தெரியுமா தெரியல. லைக் வேம்பயர் வந்து இருக்கே இல்லை, அது வந்து செகண்டரி. பட் வேம்பயர்ஸ் வந்து இம்மார்டல் அண்ட் வேம்பயரோட எமோஷன்ஸ் வந்து அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களாலே வந்து என்ன பண்ணாங்க தெரியாது, டோட்டல் அனிமல் பிஹேவியர் அந்த இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேம்பயரோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸோட பிரைமரி சோர்ஸே வந்து பிளட் தான். அதுவும் ஹியூமன் பிளட் தான் வந்து அவங்களுக்கு வந்து பவரே வந்து கொடுக்கும். அதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணும். அண்ட் ரிலேட்டிவ் இவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட், இவன் வந்து என்னோட குழந்தை, அந்த மாதிரிலாம் வந்து வேம்பயர்ஸ் வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ யா திஸ் தி நேச்சர் ஆஃப் வேம்பயர்ஸ். இது வந்து வேம்பயர் இப்போ வந்து ஒரு அம்மாவோட லவ் வந்து நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது. லைக் இட் இஸ் எந்த லவ்னாலும் நம்ம ஓகே இதான் அப்படி சொல்லிட்டு இது பண்ணலாம். லவ் வந்து நம்மளால ஜென்ரலாகவே மெஷர் பண்ண முடியாது. பட் மதர்ஸோட லவ் வந்து we can't measure it man, we can't, it is impossible, it is deeper than the ocean. இந்த சைடு அதே மாதிரி நம்ம அந்த வேம்பயரோட கிரேசினஸ் வந்து யாராலே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ இந்த மதரோட லவ், ஒரு மதர் வந்து வேம்பயரா இருந்தா அவங்கள வந்து அவங்களோட லவ் வந்து இந்த வேம்பயரோட கிரேசினஸை வந்து ஸ்டாப் பண்ணுமா. லைக் ஹவு ஃபார் ஷீ வுட் கோ ஃபார் தட் லவ், தட் பர்சன் வுட் கோ ஃபார் தட் பர்சன் தே லவ். ஸோ இதான் வந்து இங்க திங்க. ஸோ இவன் வந்து இவன் வந்து ஷூட் பண்ணிடுவானா ஸ்டாண்டிங் மேம் சாரி இவன் வந்து ஷூட் பண்ணிடுவான். ஷூட் பண்ணக்கப்புறம் வந்து ஒரு குட்டி பாஸ்ட்டுக்கு வந்து போகும். லைக் இவன் வந்து எப்படி வேம்பயரா வந்து சேஞ்ச் ஆனா, வேம்பயரா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இவன் எப்படி இவனோட பையன் கை குழந்தையா இருக்கும் போது இவன் வந்து வேம்பயரா சேஞ்ச் ஆயிருப்பான். ஸோ அந்த டைம்ல இருந்து டில் நவ் how she suppressed these vampire emotions and everything, அதோட அந்த பிளட்டோட தர்ஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து எப்படி சப்ரஸ் பண்ணா அவளோட குழந்தைக்கு தெரியாம. இது வரைக்கும் அவனோட பையனுக்கு வந்து இவன் வேம்பயர்னே தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் இவ எப்படி சப்ரஸ் பண்ணா, எப்படி இவங்களை வந்து இவனோட பையனை வந்து இவ சேவ் பண்றா. இதுதான் வந்து பிளட் ரெட் ஸ்கை. அண்ட் யூ மஸ்ட் வாட்ச் இட். இந்த மூவில வந்து எல்லா இதுக்குமே மீனிங் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக பிளான் பண்ணி எடுத்த மூவி இது. ஸோ இதை வந்து நான் இது வரைக்கும் வந்து 2 times பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2022 பார்த்தது, 2024 நேற்று வந்து நைட் இந்த மூவி வந்து அகெயின் ஐ வாட்ச்ட் இட் அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் வாட்ச் இட் அகெயின். யா பிகாஸ் திஸ் மூவி ஹாஸ்
அந்த எனக்கு வந்து தெரியல இவங்க வந்து எப்படி இந்த இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் யூஜியில் இருக்கப்போ, நான் யூஜி செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயரில் இருக்கப்போ நான் இந்த மாதிரி இந்த இது இல்லை, பட் இந்த வேம்பயர் ரிலேட்டடாக நான் ஒரு வேலை வந்து பார்த்தேன். எனக்கு வந்து வேம்பயர் மேலே வந்து ஒரு க்ரேஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ நான் எப்படி சொல்கிறது, அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு இன்டர் காலேஜேட் காம்படிஷன் வந்துச்சு. எனக்கு வந்து அப்போ வேம்பயர் மேலே வந்து க்ரேஸ் இருந்துச்சு. எனக்கு லார்ட் சிவாவும் வந்து பிடிக்கும். ஸோ அப்போ வை நாட் டூ அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர்னா தெரியல, ஒரு சைடு வந்து ஒரு கேரக்டர், இன்னொரு சைடு ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மோனோ ஆக்ட் மாதிரி பண்ணலாம். ஒரு சைடு வந்து வேம்பயர், இன்னொரு சைடு லார்ட் சிவா, இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். பட் யா ஓகே, நான் இந்த ஸ்டோரி எதுக்கு இங்கே சொன்ன தெரியல. பட் வேம்பயர்ஸே ஒரு அம்மாவோட இதையும் வந்து ஒரு இதை கொண்டு வந்து, அது மட்டும் கிடையாது, அந்த மாமோட நேம், அவளோட நேம் வந்து ஹோப் மேன். அதை வந்து எவ்வளோ ஒரு ஹோப்போட யோசிச்சு பாருங்க. அவளுக்கு வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க லைக்யா. இவா மட்டும் தான் தனியா ஒரு குழந்தைய வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். அது இவ வேம்பயரா இருப்பா. அது வந்து யோசிக்கவே முடியல. பட் அவ வந்து அதை மேனேஜ் பண்ணி எப்படி இவ்வளோ நாள் வந்து அது வந்து அவளோட பிளட் கேன்சர் இது எல்லாத்தோட இருந்தது. அவளோட நேம் இட் ஆல் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் இந்த மூவி வந்து நான் 2022 வந்து பார்த்தேன் மதேசன் மாதிரி. அது அப்போ நான் பார்த்து முடிச்சப்போ நான்லாம் வந்து இப்படிதான் எனக்கு I still could vividly remember that moment. நான் அப்படிதான் இருந்தேன் இந்த மூவி அப்படின்ட்டு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அந்த மூவி வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 2 or 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணி யூ ஷுட் வாட்ச் இட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் நோ அவங்க வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்துருந்தா கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை பற்றி பேசியிருப்போம். பட் பேசின மாதிரி ஞாபகமே இல்லை. யா ஸோ இதான் வந்து இந்த மூவி எப்படி வந்து அவங்களோட அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் குரூப் கிட்ட இருந்து அவங்களோட சைல்டை வந்து காப்பாத்துறாங்க. இது வந்து அந்த குரூப் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்கன்றதை விட அவங்களோட ஓன் செல்ஃப், அவங்க கிட்ட இருந்து அவங்களோட பையனை வந்து எப்படி இவ்வளோ நாள் வந்து சேஃபா அவங்க அம்மா வந்து வச்சிருந்தாங்க. இது எல்லாமே தான் வந்து இந்த வேம்பயர் பிளட் ரெட் ஸ்கையோட மூவி. யா இது எல்லா இதுவுமே, எல்லா சீனுமே, லைக் நான் சொல்ற மாதிரி எல்லா சீனுமே ஒரு குட்டி திங். இப்போ இதுல வந்து ஒரு குட்டி ஒரு நீடல் காரணாலும் அந்த நீடல்ல ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த மூவில வந்து எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி எடுத்த மூவி இது. ஸோ யூ ஷுட் வாட்ச் இட், யூ மஸ்ட் வாட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். நிவேதா அண்ட் நந்தினி ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.